வெல்கம் டு மை சேனல் திரள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 3 செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பல்லு போர்ஷன் எல்லாமே அயன் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட் போர்ஷன் வந்த பிறகு நம்ம வந்து ஸ்ப்ரெட்டிங்க்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுங்கிறதையும் பார்த்துக்கணும், எவ்வளோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த மெஷர்மெண்ட்டையும் பார்த்துட்டு தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட் வந்து நமக்கு ஸ்ப்ரெட்டிங் தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வந்து பாடி சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், உங்களோட சைஸ் வந்து ஒரு 32 இருக்குது அப்படின்னா அந்த சைஸை வந்து டிவைடட் பை 2 போடுங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது? நமக்கு வர வேல்யூ 16. உங்களுக்கு நல்லா கவர் ஆகணும் சைடில் கம்ப்ளீட்டாக அப்படின்னா நீங்கள் 16 ப்ளஸ் ஒரு 1 or 2 inches வச்சுக்கலாம். அந்த 16 வேல்யூ வச்சாவே ஓரளவுக்கு கவர் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட் தான் நமக்கு ஸ்ப்ரெட்டிங்க்கு தேவைப்படுற மெஷர்மெண்ட். நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஃபோல்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா நமக்கு மேலே தான் நமக்கு செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹிப் சைட்லேயும் பேக் சைட்லேயும் வந்து நமக்கு சாரீ வந்து நல்லா தூக்கிட்டு இல்லாமல் பாடி ஃபிட்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும் சாரீ. அதுக்காக தான் நம்ம 2 ஃபோல்டு பண்ணிக்கிறோம். 2 ஃபோல்டு வந்து நான் கம்ப்ளீட்டாக அயன் பண்ணியிருப்பேன். இன்னொரு ஃபோல்டு வந்து வேணும்னா பாதி அளவுக்கு வந்து அயன் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டு அயன் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ்க்கு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணமோ அதே அளவு வச்சு நம்ம பாக்ஸ் ஃபோல்டு மாதிரி பண்ணிக்கிட்டாவே போதும். ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. உங்களோட சாரீஸை ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு திரையில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்டர் ப்ளீட்ஸ்லாம் எப்படி எடுக்கலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மக்கிட்ட ப்ரைடல் அண்ட் பொங்கல் காம்போ அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.